அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சாலையில் அமர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலை மற்றும் மேம்பாலம் பகுதிகளில் அவருடைய போராட்டம் நடைபெற அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் இன்று காலை 9 மணிக்கு மேலாக காந்தி இர்வின் சாலையின் அருகில் இருக்கக்கூடிய நடைபாதையில் ஓரமாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு எழும்பூர் ரயில் நிலையம் பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சேரணி போல வந்து அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தற்போது எக்மூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையினுடைய மேம்பாலம் முழுவதுமாகவே ஆசிரியர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து யூட்டன் செய்து செல்லும் முடியாத அறிவுறுத்தலை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். நேற்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிலும் அவர்களுக்கான உடன்பாடு எட்டப்படவில்லை. தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருந்தார்கள். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 311 நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் பணிக்கு வராத ஆசிரியர்களுடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். மேலும் ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த தகவல்களை சேகரிக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் நோ ஒர்க் நோ பே என்பது நோ ப்ராப்ளம் என கூறி தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் மாவட்ட வாரியாக தங்களுடைய போராட்டத்தை நடைபெறும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று 1000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே போராடினார்கள். அதன் பிறகு ஒரு 1000 பேர் பேரணியாக வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் அந்த காந்தி இர்வின் பாலத்தில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்பகுதியாக வரக்கூடிய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் எல்லாம் மாற்று திசையில் அனுப்பப்படுகிறது. காந்தி இர்வின் சாலையில் தற்பொழுது 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.